Hi friends, welcome to Tutors Funny channel. நம்மட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் ஃபோட்டோஷாப்ட ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து CorelDrawட நம்ம ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ரைட் பண்ண ஷார்ட்கட்ஸ் கீயெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட் பேட்லேயோ வேர்ட்லேயோ பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு விளக்கம் படுத்தினா அது போரிங் ஆகிடும். நான் சுருக்கமாக சொல்லித்தரேன். இப்போ ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே என்கிட்ட வீடியோஸில் போட்டிருந்தேன். CorelDraw பேசிக்ஸ்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஒவ்வொரு டூல்ஸ்க்கு மேலே நீங்கள் சும்மா மவுஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டூல்ஸ்க்கான பேர் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். க்ராப் டூலுக்கு ஷார்ட்கட் கீ இல்லை, இந்த ஜூம் டூல், ஃப்ரீ ஹேண்ட் டூல், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலில் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். F5 அடிச்சிக்கணும். அடுத்து வந்து இந்த டூல், ரெக்டாங்கிள் டூல், இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் கீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவ் பண்ணுற இந்த ஷார்ட்கட் கீஸை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இல்லை எல்லாத்துக்கும் இல்லை, இந்த இதுகளுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் கொடுக்கல, கொடுத்ததுக்கு மட்டும் தான் ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ரைட், இன்டராக்டிவ் ஃபீல்டுக்கு கொடுத்துருக்காங்க, மார்ச் ஃபீல்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக மூவ் பண்ணியே படிச்சுக்கலாம். ஓகே, இல்லை பெரிய அளவு ஷார்ட்கட்ஸ் இல்லை. இதில் இன்னொரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இது நிறையா பேருக்கு தெரியாது. இது இப்போ அதில் வந்து சென்டர் பண்ணுற விஷயம். இதை வந்து இப்போ ஒரு இது சென்டர் பண்ணுற நேரம் இங்கே வந்து ரூலரில் அப்படி இங்கிட்ட ஒரு இழுத்துட்டு சும்மா அப்படி இழுத்திங்கன்னா ரூலர் வந்துடும். பி அடிச்சிங்கன்னா இது சென்டருக்கு வந்துடும். இங்கே மேலேயும் வந்து இப்படி ஒரு இழுத்துட்டு பி அடிச்சிங்கன்னா பீன்ற கீ அவங்க கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவர் சென்டர் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ சிம்பிளாக விஷயம் வந்துடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அண்டர்லைன் அடித்தோம், இந்த நீங்கள் கணக்காக அந்த அண்டர்லைன் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் பி என்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவது மூலியமாக. ரைட், இப்போ எனக்கு இது தான் உங்களுக்கு சென்டர் பொசிஷன் உங்களுக்கு விளங்கிடுச்சு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நீங்கள் இதுதான் உங்களோட பேஜில் வந்து சென்டர் பொசிஷன் எனக்கு விளங்கிடுச்சு. எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்து எனக்கு வந்து சென்டர் ஸ்க்ரீன் காக்கலுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படி கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ எடுத்து பீன் அடிக்கிறோம். பீன் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. ரைட், இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஸ்க்ரீன் சரியாக வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து வேணும் இந்த இது வந்து இப்போ ஷார்ட்கட்ஸில் வந்து லெஃப்ட்டுக்கு அடித்தா லெஃப்ட்டுக்கு போகணும், ரைட்டுக்கு அடித்தா ரைட்டுக்கு போகணும், டாப்புக்கு போனால் டாப்புக்கு போகணும். இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஒன்லி சென்டருக்கு மட்டும் தான் சென்டர் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ரைட், இப்போ இது இருக்கின்ற நேரமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ரெக்டாங்கிளை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ரெக்டாங்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இங்கே வந்து நம்ம பி அடித்தோம்னா சரியாக அந்த சென்டர் ஸ்க்ரீனில் இருக்குதுங்கண்ணே. இப்போ வந்து இது தான் மெயின் நம்மளோட ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து இது வந்து சென்டர் பொசிஷனில் கொடுக்குது. இப்போ பாருங்கள் சிம்பிள் ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க CorelDrawல. இப்போ இதில் வந்து சி அடித்தா சென்டர், ஓகே, எல் அடித்தா லெஃப்ட்டுக்கு போகுது. உங்கள் எல்ன்ற கீயை உங்களோட கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு போகுது. ஆறுன்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் ரைட் அலைன்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ டாப்புக்கு போகிற நேரம் பேஜுக்கு டி அடித்தா டாப்புக்கு போகுது. இப்போ டி அடிச்சுட்டு எல் அடித்தோம்னா டாப் லெஃப்ட்டுக்கு போகுது. டி அடித்து அதுக்கப்புறம் என்ன சி அடித்தோம்னா சென்டருக்கு போகுது. இப்போ பாட்டமுக்கு வர நேரம் ஒன்றுமே இல்லை, பி அடிச்சிங்கன்னா பாட்டமுக்கு வந்துடும். பாட்டமில் லெஃப்ட்டுக்கு போகிறது எப்படி எல், பாட்டமில் ரைட்டுக்கு போகிறது ஆர். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக அவங்களுக்கான ஷார்ட்கட் கீஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆர்ட் ஒர்க் செய்கிற நேரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ஸ். ஆர்னா ரைட்டுக்கு போகும், சீனா சென்டர், இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான சென்டர் பொசிஷன் இதில் இருந்து சென்டர் பொசிஷன் பண்ணுற நேரம் இதை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பி அடித்தோம்னா டிரெக்டாக சரியாக சென்டரில் வந்து நிற்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து. இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து அங்கிட்ட இங்கிட்ட மூவ் பண்ணுற நேரம் ரைட்னா ஆர்னா ரைட் அலைன்மெண்ட், எல்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், டாப்புக்கு போகிறனா டி, டாப்பில் லெஃப்ட்டுக்கு போகிறனா எல், சாரி லெஃப்ட்டில் தான் இருக்குது, சீனா சென்டருக்கு வந்துடும், ரைட்னா ரைட்டுக்கு வந்துடும். இப்போ பாட்டமுக்கு வர நேரம் பி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெஃப்ட்டுக்கு போகிறனா லெஃப்ட், இந்த மாதிரி சிம்பிளாக அவங்களுக்கான அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட் கீஸ் பயன்படுத்தி. ஓகே, இப்போ அதே மாதிரி தாங்க CorelDrawல மாதிரி தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற நேரம் இந்த கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சார் அன்டூ பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறது கண்ட்ரோல். இதை வந்து இந்த வேர்டில் மாதிரியே தான் இது உங்களுக்கு வந்து இந்த எந்த சாஃப்ட்வேர்லேயும் வந்து ஒரு விஷயத்தை கட் பண்ணுறதுக்கு வந்து இதே தான் ஷார்ட்கட் கீஸ். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ரைட், இதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆப்ஜெக்டை டிலீட் பண்ணுறதுக்கு டிலீட், டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி. இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன கண்ட்ரோல் டி.
போய் கண்ட்ரோல் டி அடித்தா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இந்த டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஓகே, இல்லாட்டி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகிரும், இல்லை ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இல்லாட்டி சிம்பிளாக அப்படி ஒரு இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணாவும் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சும்மா இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணாவும் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட்ஸ் வந்து CorelDrawல இருக்குது. வெரி சிம்பிள் கோர்ஸ் ஷார்ட்கட்ஸ். ஓகே, வெரி சிம்பிளான ஷார்ட்கட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்ஸ். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு வந்து இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கணக்காக இங்கே இழுக்குறீங்க, அப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டுனா இந்த மாதிரி வந்துடும். கணக்கு அந்த ஸ்பேஸுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துருச்சு. வந்தோடனே இதிலேயே இதே ஸ்பேஸில் வந்து எனக்கு வந்து பேஸ்ட் ஆகிட்டு கீழே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கணும்னா கண்ட்ரோல் டி இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டால் அதே ஸ்பேஸில் வந்து பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் கண்ட்ரோல் டி. இது வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் செய்கிற நேரம் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பில்லாம் இந்த மாதிரி நம்ம போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சரியான ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸை கொடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சா தான் நேராக வரும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிங்க நேராக வந்துடும். கணக்காக ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்க்கு வந்துச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா கணக்காக அதே அந்த ஸ்பேஸ்லேயே பாருங்கள் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிட்டு வரும். கண்ட்ரோல் டி இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இப்படியும் உங்களுக்கு பண்ணிட்டு போகலாம், வேலைகளை சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். ஓகே, இந்த மாதிரி வேலைகளை சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. ரைட், சின்ன ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்துக்கலாம். ரைட், வெரி சிம்பிள். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் F9 அடித்தா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். F9 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அவ்வளோ இந்த மாதிரி செஞ்சு இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த F9 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும். திரும்ப கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ரைட், இந்த மாதிரியெல்லாம் வேலைகளை செஞ்சுக்கலாம். இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ஐ அடிச்சிங்கன்னா ஒரு இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக வந்து இமேஜ் ஒன்று எடுக்கிற இங்கே போயிட்டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணுறதை விட்டுவிட்டு கண்ட்ரோல் ஐயை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் +I இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு வந்து இமேஜ் ஒன்று இந்த மாதிரி பவுஸ் ஆகும். எங்கே இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸை நீங்கள் படிச்சு வைங்க. CorelDraw சிம்பிள். இதில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிரயோசனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.